ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். சவுதிக்கு செல்கிறார் பிரதமர் மோடி. சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பு விடுத்ததை அடுத்து பிரதமர் மோடி வரும் 22, 23ஆம் தேதி சவுதிக்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது இருநாட்டு தலைவர்கள் முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. ஏற்கனவே 2016, 2019ஆம் ஆண்டுகளில் பிரதமர் மோடி சவுதி அரேபியா சென்றிருந்தார். இப்போது 3வது முறையாக செல்ல உள்ளார். இதை எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். எல் முருகன் தடாலடி. நாமக்கல்லில் மத்திய அரசு மூலமாக துவங்கப்பட்ட நமோ நீட் பயிற்சி மையத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திமுகவுக்கு இதுல அரசியலை தவிர வேற எதுவுமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பொய்ய சொல்லுவது, மாணவர்களை தவறாக திசை திருப்புவது, மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களை அவர்களுடைய மன வலிமையை குறைப்பது, இப்படி போன்ற செயல்களில் தான் திமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீட்டை பொறுத்தளவுக்கு நீட்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில தான். யூபிஏ அரசாங்கம், குறிப்பாக இதே நம்மளுடைய நாமக்கல்லை சேர்ந்தவர் தான் மந்திரியா இருந்தார், திமுகவினுடைய மந்திரியா இருந்தார். அப்ப திமுகவினுடைய பல மந்திரிகள் பவர்ஃபுல் மந்திரிகளாக இருந்தார்கள். கேபினெட்ல அப்ரூவல் கொடுத்தது திமுகவினுடைய அமைச்சர்கள் கொடுத்தாங்க. அப்போ அதை கொடுத்து அவர்கள் நீட்டை கொண்டு வந்து விட்டு இப்போ ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு அதிகமாக பாஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய ஏழை மாணவர்கள். அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் போன அதிமுக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து மாணவர்கள் எல்லாரும் மருத்துவர்களாக வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு நாம செயல்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க அரசியல் பண்ணுங்க, ஆனால் எதில் எடுத்தாலும் அரசியல் பண்ணக்கூடாது. ஏழை மாணவர்கள், அதாவது நீட்டுக்காக படிக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவதை திமுக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, இது பல இது இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவை நாங்கள் நடைபெறும். இது திமுக ஒரு கனவு காண்றாங்க. எங்களுடைய கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணி. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 2026ல் மிக பெரும்பான்மையோட வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாம தான் தினந்தோறும் திமுகவினுடைய மற்ற அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னா, திமுக அடுத்த காணாமல் போகுமே ஒழிய திமுகவினுடைய வரலாறுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய தோல்வியை, இந்த தோல்வி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஆட்சி அமைக்கக்கூடிய. அதெல்லாம் எங்க தேசிய தலைமை சொல்லுவாங்க. டபுள் என்ஜின் சர்க்கார். இன்றைக்கு பாருங்க, மத்திய பிரதேசம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. டபுள் என்ஜின் சர்க்கார். ஹரியானா மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், நீங்கள்லாம் பீகார் பின்தங்கி, ஆனால் பீகார் இன்னொரு 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை பின்தள்ளி அந்த அளவுக்கு முன்னேற்றம் வேகமாக அங்கு முன்னேறி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாநிலம் கூட டபுள் என்ஜின் சர்க்கார், பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் நோக்கி சென்று, ஆனால் இங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த பல தலைவர்கள் மத்திய அரசாங்கத்து கூட ஒரு இணக்கமான முறை தான் பின்பற்றி இருக்கிறார்கள். அது நீங்க யாராக இருந்தாலும் சரி, அது திமுகவுடைய முன்னாள் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர், எல்லாருமே கூட மத்திய அரசாங்கத்து கூட ஒரு மிகப்பெரிய இணக்கமாக செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான வழிநடத்துதல் கீழே அவர் ஒரு விஷன் இல்லாம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அவருக்கு பத்தி, தமிழ்நாட்டு வளர்ச்சி பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசாங்கத்து கூட
சண்டை போடுவது மட்டுமே ஒரு குறிக்கோளாக கொண்டு வேலை செய்து கொண்டு. திருவள்ளூர் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்குமே அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். நான் இதற்கு பதிலளித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின், நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, தமிழக மக்களிடமிருந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் உள்ளீர்கள். உங்கள் மோசமான நிர்வாகத்தால் மக்கள் தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்து வருகின்றனர் என கூறியுள்ளார். சீட்டுக்கட்டு போல சரிந்த கட்டடம், ஒரே குடும்பத்தில் 8 பேருக்கு சோகம், நெஞ்சை உலுக்கும் டெல்லி சம்பவம். டெல்லியில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு கனமழை பெய்தது. மழை காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் முஸ்தபாபாத் நகரில் 4 மாடி கட்டடம் இன்று அதிகாலை 2:30 மணிக்கு இடிந்து விழுந்தது. பயங்கர சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திடுக்கிட்டு விழித்தனர். ஒரே தூசி மண்டலமாக இருப்பதை பார்த்ததும் நிலநடுக்கம் வந்துவிட்டது என நினைத்து பயந்து போய் பலர் வீடுகளிலிருந்து தெருவுக்கு ஓடி வந்தனர். சம்பவம் பற்றி அறிந்ததும் பல இடங்களில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் விரைந்தன. போலீசாரும் அதிகாரிகளும் விரைந்து சென்றனர். ஆனால் முஸ்தபாபாத் பகுதி மிகவும் குறுகலான சந்துகள் கொண்டது. அதிகாலை நேரம் என்பதால் குறுக்கும் நெடுக்குமாக வண்டிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இதனால் மீட்பு படையினர் சம்பவ இடத்தை அடையவே நேரமாகிவிட்டது. தரைத்தளம் உள்ளிட்ட 4 தளங்களிலும் 4 குடும்பங்கள் வசித்தன. 20க்கும் மேற்பட்டவர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். இடிபாடுகளை அகற்றி வேக வேகமாக மீட்பு பணிகளை தீயணைப்பு வீரர்கள் போலீசாரும் துவங்கினர். இடிபாடுகளில் சிக்கி சிலர் இறந்து கிடந்தனர். காயங்களுடன் 11 பேரை இடிபாடுகளில் இருந்து மீட்ட தீயணைப்பு துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதியம் வரையில் 4 உடல்கள் மீட்கப்பட்டன. பிற்பகலுக்கு பிறகு மேலும் 7 உடல்கள் மீட்கப்பட்டன. பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்தது. இறந்தவர்களில் 4 குழந்தைகள், 3 பெண்கள் அடக்கம். பில்டிங் ஓனர் தசின் வயது 60 என்பவரும் உயிரிழந்துள்ளார். இறந்த 11 பேரில் 8 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய சோகமான விஷயம். அவர்களில் கணவன், மனைவி, 2 குழந்தைகள், மனைவியின் தங்கை ஆகியோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எஞ்சிய 3 பேர் உறவினர்கள் என கூறப்படுகிறது. மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட 11 பேரில் 6 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டனர். 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது பழைய கட்டடம், சீட்டுக்கட்டு போல கட்டடம் சரிந்தது என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். டில்லியில் கட்டடங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் கடந்த சில ஆண்டாகவே தொடர்கதையாக நடப்பது குறிப்பிடத்தக்கது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஹாய். இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் உங்கள் எல்லாரோடையும் பேசணும் அப்படின்றத என்னுடைய பிளான். பட் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அது என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலிமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை, அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க.
இனிமேல் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்கள் எல்லாரையுமே நான் கூப்பிடணுன்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? ஸோ நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம். உங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலால் தமிழகத்தில் இடி ரெய்ட் நடக்குது. திருச்சி மண்ணச்சநல்லூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் டெல்டா மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்டா மாவட்டத்தினுடைய வட்டார நகர பேரூராட்சி தலைவருடைய ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே டெல்டா மாவட்டங்களிலே இயக்கத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கும் வகையிலே இயக்கத்தை மேலும் பலப்படுத்த வேண்டும். கூட்டணியில் தமாக முக்கிய கட்சியாக செயல்பட்டு டெல்டா மாவட்டத்திலே அதிக அளவிலே வெல்லக்கூடிய நிலைக்கு தமாக அடித்தளமாக செயல்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களும் தொய்வான பகுதிகளை கண்டறிந்து அதனை பலப்படுத்தக்கூடிய வியூகத்தை செய்ய தொடங்குவார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்திலே பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதால் இருட்டிலே நடப்பவர்கள் பயத்தில் சத்தமாக வேகமாக பாடுவது போல முதலமைச்சரும் அமைச்சர்களும் மத்திய அரசை பற்றி குறையும் அவதூறும் கூற தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வெளிப்படை தன்மை இல்லாத அரசு திமுக அரசு என்பதால் அவருடைய மடியிலே கனம் இருப்பதால் கோதிடத்தை உணர்ந்துதான் இருமொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, மாநில சுயாட்சி என்று மக்களை திசை திருப்ப நினைக்கிறார்கள். இன்னொரு முறை சட்டமன்ற தேர்தலிலே திமுக நாடகத்தை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காத்தாடி போல வழக்க விட்டதை மக்கள் பசுமரத்தாணி போல தங்கள் மனதிலே வைத்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியும் அதிகார துஷ்பிரயோகமும் தோல்வியை நோக்கி தமிழகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே கூட எதிர்கட்சியினரை செயல்பட விடாமல் ஆளுங்கட்சி மேற்கொள்ளும் முயற்சி ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று குறிப்பிட விரும்புகிறேன். சிஎம் சென்னையில பேசும்போது இங்க இருக்கிற சில கட்சிகளை மிரட்டி கூட்டணி வச்சுக்கிட்டா நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு தேர்தல் ஜுரம் சென்ற வாரத்தில் இருந்து தொடங்கிவிட்டது. ஜுரம் ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஏற்பட்டால் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுவது போல அவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். அமித்ஷா தமிழகம் வந்த போது தமிழகத்தை வாழ போனோம் அதுக்கு அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம் அமித்ஷா மட்டும் இல்ல எந்த வந்தாலும் தமிழகத்தை ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற பரிவாரங்களை எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டு வந்தாலும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இனிமேல்
தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கூட்டணி எந்த தேர்தல் யுக்தியை வெல்ல வேண்டும் என்று கையாண்டாலும் வாக்காளர்கள் அவர்களை வெளியேற்ற தயாராகிவிட்டார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. திராவிட மாடல் என்பது இன்றைக்கு ஒரு அமைச்சருடைய அநாகரீகமான பேச்சுக்கு பிறகு மக்கள் கடைபிடிக்கக்கூடிய மாடலாக மாறி இருக்கிறது. அதற்கு இன்னும் முதல்வரும் அமைச்சரும் ராஜினாமா செய்யக்கூடிய நிலையை முதல்வர் ஏற்படுத்தவில்லை என்ற அமைச்சரை. இது தமிழக மகளிருக்கு அவர்கள் ஏற்படுத்தும் அவமானம், அவமரியாதை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க கூட்டணி குறித்து பாஜக அதிமுக இறுதி முடிவெடுக்கும். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது. இன்னும் சில மாதங்களிலே கூட்டணி வலுப்பெறும், முழு முடிவு வெடிவும் பெறும். வச்சு நடந்து இருக்கிறாங்க. ஆனா இதுல அவங்களால ஒண்ணு அசைக்க முடியாது. எப்போதுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் செயல்பாடு என்பதால்தான் இடி ரேட் நடக்கிறது. வழியிலே கனம் இருப்பவர்களுக்கு வழியிலே பயம் இருக்கத்தான் செய்யும். யார் யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. விருதுநகரில் திமுக இளைஞரணி சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்பி திருச்சி சிவா, அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டனர். அதாவது கனவு வரும், சிலருக்கு இரவில் வரும், சிலருக்கு பகலில் வரும். எது வர வேண்டும் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் என்று சொல்வதோ அல்லது நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் சொல்வதும் கூட இயற்கை தான். ஆனால் எது நடக்கப் போகிறது என்பதை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம், அதனுடைய தலைவராக இருக்கிற தளபதி அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய தொண்டு, ஆட்சியில் இருந்து நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள், எல்லா பகுதிகளிலும் அமைச்சர்கள் மற்ற பொறுப்பில் இருக்கிறவர்கள் பணியாற்றியிருப்பது, ஒன்றிய அரசு கொண்டு வந்த பாதகமான சட்டங்கள், அது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கலாம், மாநில நலன்களுக்கு எதிராக இருக்கலாம், அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குரல் கொடுத்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை, திமுகவை வியப்புடன் பார்த்து பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆக எங்களுடைய பணியும் நாங்கள் ஆற்றியிருக்கிற தொண்டும் நிச்சயமாக மக்களை கழகத்தின் பக்கம் நிற்கத்தான் செய்யும். நேற்றைக்கு முதலமைச்சர் சொன்னதைப் போல அவர்கள் எத்தனை படையோடு வந்தாலும் பரிவாரத்தோடு வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். சொல்லுகிறவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், மக்களுக்கு தெரியும். எங்களுடைய கூட்டணி ஆரம்ப நாட்களிலிருந்து சரியான குறிக்கோள்களோடு, தெளிவான பார்வையோடு இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும், மக்களின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும், மாநில நலன், மாநிலங்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய உரிமைகள், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும். ஒற்றைத்தன்மை என்பது ஏற்புடையதில்லை. இது பன்முகத்தன்மை உடைய நாடு என்ற கொள்கையுடையவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதை வேறு பெயரில் அழைத்தால் அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்றுதான் பொருள். என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அவன் விமர்சனம் பண்றான், இதுல குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. ஆட்சி அமைச்சா நீங்க என்ன ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க? 3வது இடத்துக்கு தாங்க போட்டி, 2வது இடத்துக்கு தாங்க போட்டி, 1வது இடத்துக்கு போட்டியே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறாங்க. நான் சும்மா எதையும் மேடையில பேச முடியாது. 2 உதாரணம். இந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு ஸ்டாலின் எப்படி நடுங்கி போயிருக்கிறார் என்பதற்கு முதல் உதாரணம் சட்டசபையில அங்கே தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்கிற விவாதம் நடைபெறுகிறது. அதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவிக்கிற போது சொல்லுகிறார், எதிரே அமர்ந்திருக்கிற ஆளுங்கட்சி அதிமுக என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார். சொல்லிவிட்டு அவரே சொல்கிறார், நான் பதற்றமாக இருக்கிறேன், நான் எதிர்க்கிறேன். நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் 63,142 ஏன் சிரிக்கிறீங்க? இது சொன்னது நம்ம முதலமைச்சருங்க.
ராமானுஜருக்கே கணக்கு சொல்லி கொடுத்தவர் நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 63,142 நம்ம அவ்வளவு பேருக்கு நலத்திட்டம் கொடுக்கிறோம். ஏன் நடுக்கம்? நேற்று வரைக்கும் 2வது இடத்துக்கு தாங்க போட்டி, எங்களுக்கு போட்டியே இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு கால்லாம் நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. இதுதான் தேர்தல் வீரத்தை நம்முடைய புரட்சி தலைவர் தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல கட்சிகள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், திமுக மக்கள் விரோத அந்த அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அதற்கான தேர்தல் வீரத்தை புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர் வெற்றி பெறுவதற்கான அந்த பிரார்த்தனை. கச்சத்தீவு தீர்மானம், நீட் தேர்வுக்கு தீர்மானம், எத்தனை தீர்மானம் போடுவது? இப்போ மாநில சுயாட்சிக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை அடிப்படையிலே அவர் ஒரு தீர்மானம் போட்டு விவாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏதாவது அதில் தீர்வு கண்டிருக்கிறார்களா? ஆமாம், நிச்சயமாக தீர்வு கண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கு மத்திய அமைச்சரவையிலே பதவி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் மாநில சுயாட்சி. அழகிரிக்கு மத்திய அமைச்சர் பதவி, அவருடைய பேரன் தயாநிதி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி, அவருடைய மருமகன் முரசொலி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி. இதுதான் மாநில சுயாட்சி. அவர் ராஜமன்னார் தலைமையில, எனக்கு தெரிந்து நீதிநாயகம் ராஜமன்னாருடைய குழுவிலே இந்த பரிந்துரை கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. மாநில சுயாட்சி வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பேரனுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்களுடைய மருமகனுக்கு, உங்களுடைய மருமகனாக அறிவிக்கப்படாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுங்கள் என்று ராஜமன்னார் கமிட்டியில அறிக்கை கொடுத்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்போது ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டு கழித்து அதே நாளிலே இன்னைக்கு மாநில சுயாட்சி குறித்து ஒரு தீர்மானம் போடுகிறார். நீதிநாயகம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர், அவர் ஒரு ஹானஸ்ட் ஜட்ஜ், அவங்க ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். ரங்கநாதன் சொல்லி அவங்க குழுவில உறுப்பினர்களாக, அது பற்றி யாருக்கும் எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனால் இதுல எப்போது நீங்கள் இதற்கு அறிக்கையை சமர்ப்பித்தீர்கள்? 2 ஆண்டுகள் கழித்து இறுதி அறிக்கையும் உடனடி அறிக்கை என்று அவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் அந்த குழு அறிக்கை தயாரிக்கிற போது, அதை சமர்ப்பிக்கிற போது நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள். புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அறிவித்தார். அவர் மாநில சுயாட்சியை முழுமையாக கற்றறிந்தவர். மாநில சுயாட்சியின்படிதான் இன்றைக்கு அம்மாவுடைய அரசை வழிநடத்தினார்கள், கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆக முழுக்க முழுக்க ஏமாற்றுகிற இந்த தீர்மானத்தை எதற்காக போட வேண்டும்? நீட் தேர்விலே இன்னும் தீர்மானம் நீங்கள் போடுகிறீர்கள். 22 மாணவ செல்வங்கள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாலையிலே புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க அந்த 22 குழந்தைகளுக்கும் நாம் இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆக எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், முடியும் என்றால் முடியும் என்று சொல்லுங்கள், முடியவில்லை என்றால் முடியவில்லை என்று சொல்லுங்கள். இந்த மும்மொழி கொள்கை, இந்த கச்சத்தீவு பிரச்சனை, இதெல்லாம் நீங்க எதுவுமே செய்யாம விட்டுட்டு இப்ப சாக போற நேரத்தில் சங்கரானா எப்படி சங்கரை காப்பாற்றுவார்? நீங்க வீட்டுக்கு போறது உறுதியாயிடுச்சு, மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உளவுத்துறை மூலமா தெரிஞ்சிருச்சு, ஆகா நம்ம வீட்டுக்கு போக போறோம், அதனால நம்ம மக்களை ஏமாற்றுகிற அந்த நாடகத்தை இனி அரங்கேற்றணும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவையில ஸ்டாலினுடைய அசத்த நடிப்பில தான் இந்த சுயாட்சி என்கிற நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. நீங்க அரங்கேற்றம் பண்ணலாம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க அப்பா கலைஞர் நடிக்கிற போது பார்த்துருக்கலாம். இப்போ உங்க அசத்தல் நடிப்பை பார்க்கறதுக்கு யாரும் தயாராக? பொன்முடி மாண்புமிகு அமைச்சர் அவருடைய ஆபாச பேச்சு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகும், மக்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகும், மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகும் மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் மௌன சாமியாராக இருக்கிறார்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம்? ஏன் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் தயக்கம் காட்டுகிறார்?
நீதிமன்றம் கண்டித்ததற்கு பிறகோ ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? சட்டத்துக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை. ஆளுநர் கட்சி திமுக என்பதனாலே நீங்கள் சலுகை காட்டுகிறீர்களா என்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு இன்னமும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் ஒரு சந்தேகம், இந்த தமிழ் இனத்திற்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை பொன்முடி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசிய அந்த கருத்திலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உடன்படுகிறாரோ, ஒத்து ஊதுகிறாரோ, ஆதரிக்கிறாரோ, வரவேற்கிறாரோ, அதனாலே அவர் மீது நடவடிக்கை எடுப்பாக தயங்குகிறாரோ என்கிற சந்தேகம் பெண் இனத்திற்கு வந்திருக்கிறது, தமிழ் இனத்திற்கு வந்திருக்கிறது. இதற்கு பாடம் வகுக்கின்ற வகையிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், குறிப்பாக பெண் வாக்குச்சாவடியிலே திமுகவை இந்த தமிழ் இனத்திலே இந்த பெண் இனம் புறக்கணிக்கும், அவர்களை தள்ளி வைப்பார்கள். அவர்களுக்கு பூஜ்ஜியமும் இரட்டை இலைக்கு ராஜ்யமும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் அளித்த அமர்த்துகிற அந்த மகத்தான தீர்ப்பை வழங்குவார். 10 அமாவாசை தான் இருக்கு, இந்த ஆட்சிக்கு சமாதி கட்டலனா? உதயா பொன்முடியை கிழித்த ஜெயராமன். திருப்பூரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடந்தது. மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் டீ கடையில் மக்களோடு மக்களாக அமர்ந்து டீ குடித்து திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொள்ளாச்சி ஜெயராமன் பேசியதாவது: நாங்க தெருமுனை பிரச்சாரம் பண்றோம், இந்த 3 கம்பத்தை மட்டும் லைட் ஆஃப் பண்ணி வச்சிட்டானுங்க. இதை விட்டு நாங்க நடு ரோட்ல போய் பிரச்சாரம் பண்ணா போக்குவரத்து பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நடக்கிற ஆட்சி அடக்குமுறை ஆட்சி என்பதற்கு ஒரே உதாரணம் தான் சிறுசாமி. பாருங்க, அந்த லைட் எரியுது, அங்கிருந்து அந்த பக்கம் போனா அந்த லைட் எரியுது. ஆனா இந்த 3 லைட்டு நம்ம விஜயகுமார் அண்ணா அவ்வளவு அழகாவா இருக்கிறாரு, குணசேகரன் அண்ணா அவ்வளவு அழகாவா இருக்கிறாரு. இவங்களும் மக்கள் பார்க்க கூடாது. பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்ற கருத்து ஸ்டாலினை புகழ்ந்து பேச முடியுமா? என்ன கொடுமை நடக்குது இன்னைக்கு திருப்பூர்ல, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திருப்பூர் பனியன் தொழில் என்கிட்ட சொன்னாங்க, பனியன் தொழில் செய்யற சாதாரணமான ஏழை எளியவங்க, சிறு குறு தொழிலா இருந்தது பனியன் தொழில், சிறு குறு தொழிலா இருந்தது. சாதாரண மக்கள் 10 பேர் 5 பேர் சேர்ந்து எல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு பனியன் தொழில் நடுத்தர வர்க்கத்திடமும் மாறி கார்பரேட் கைக்கு போய்விட்டது. வெகு சீக்கிரம் இந்த மின்சார கட்டண உயர்வால இந்த தொழிலை பல பேர் மின்சார கரண்ட் பில் கட்ட முடியாத சூழ்நிலை, கை நடத்த முடியாத சூழ்நிலை. இந்த தொழில் வேற மாநிலத்துக்கு போகும்போது இங்கே இந்த தொழிலை ரிலையன்ஸும் அம்பானியும் டாட்டாவும் வெகு சீக்கிரம் திருப்பூர் பனியன் தொழிலை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிறது. இந்த கரண்ட் பில்னால பல்வேறு பனியன் கம்பெனிகள், நடுத்தர கம்பெனிகள், சிறு குறு கம்பெனிகள் எல்லாம் கேரளாவுக்கு வட மாநிலங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது என்றால் திருப்பூருடைய பொருளாதாரம் அழிவதற்கு ஸ்டாலின் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார். இதெல்லாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில திருப்பூர் மக்கள் விலைவாசி உயர்வால் கஷ்டப்படுகிறார்கள். வீட்டு வரி உயர்வால வீட்டு வாடகை ஏறி போச்சு. 5000 ரூபாய், 7000 ரூபாய், 10000 ரூபாய், 15000 ரூபாய், 20000 ரூபாய் வாடகை. இன்னைக்கு தொழிலாளிகள் மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் வீட்டு வாடகைக்கே தனியா ஒரு குடும்பத்துல 2 பேர் பாடுபட வேண்டியிருக்கு. மொத்தத்துல தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மானத்தை புடுங்குற மாதிரி இப்படிங்கிறான். யாரு எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க, யார் சொல்றான்? சொல்லப்பா, சத்தமா சொல்லு. மதியம் சாப்பிட்டியா? யாரு? நமக்குள்ள வெட்கமான ரோசம் சூடு சொன்ன இருக்கா இல்லையா? நாம இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், எந்த மதத்தையும் யாரும் இழிவுபடுத்த கூடாது. படுத்தலாமா? ஏன் இதை உள்ள ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரம்? தலைவன் எவ்வளியோ அந்த வழியில தான் தளபதி போவான், தளபதி எந்த வழியோ அந்த வழியில தான் படை போகும். முதல்ல சனாதன தர்மத்தை, ஈய, கொசுவை, டெங்கு, மலேரியாவை ஒழிப்பதை போல ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது யாரு? அன்னைக்கு உதயநிதி சொன்னதுனால அவர் துணை முதலமைச்சர், அதை சொன்னதுனால துணை முதலமைச்சர். நமக்கும் இது ஏதாவது இந்துக்களை திட்டுனா
இன்னொரு பெரிய பதவி கிடைக்குமான்னு சொல்லி பொன்முடி, அவன் பேர் என்ன, பொன்முடி, படித்தவன், பேராசிரியர், நீண்ட காலமா இருக்கிற ஒரு தலைவர், இப்படிங்கிறான். வாய் சொல்ல கூட கூசுது, இப்படிங்கிறான். தமிழ்நாட்டு மக்களை, இங்க இருக்கிற பெரும்பான்மை சமுதாயத்தை எதற்காக இப்படி கேவலப்படுத்த வேண்டும்? குறிப்பாக பெண்களை, தாய்மார்களை அவமானப்படுத்துகிற செயல் எந்த மதத்தை சேர்ந்த தாய்மார்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி எல்லாம் பேசினா தாய்மார்கள் திமுகவை ஊருக்குள்ள எதிர்காலத்துல நுழைய விடுவீங்க? நிச்சயமாக தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வா, அப்ப பெண்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பார்கள். நிச்சயமாக. என்ன சொன்ன, எதுக்கு சொன்ன, ஏன் சொன்ன, எப்படி சொன்ன என்று சொல்லி ஒவ்வொரு திமுக காரனையும் வீதியிலே முச்சந்தியிலே நிப்பாட்டி கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழகம் கொதித்து போயிருக்கிறது. திமுக செய்கிற காரியம் இந்தியாவிலே மத கலவரத்தை உண்டாக்குகிறது. இப்ப கோர்ட்டே தானா முன்வந்து பொன்முடி மேல வழக்கு தொடுக்கணும்னு உத்தரவு போட்டு கோர்ட்ட, இல்லைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்காய் போயிடும், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா போயிடும் அறிவிச்சிருக்கு. நிச்சயமா ஏற்கனவே பொன்முடி 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவன். இப்படி தராதரம் இல்லாமல் நாட்டு மக்களை இழிவுபடுத்தி எதற்காக இப்படி எல்லாம் வேஷம் போடணும்? எல்லாத்துக்கும் சொல்ற, ஆப்பு அடிச்சிருவாங்க திமுக. இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தா கனகராஜ் எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. தயவு செய்து நம்ம குடும்பம், குழந்தை, குட்டி, மனைவி, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னா நம்ம பிள்ளைகள்லாம் ஒழுங்கா மான மரியாதையா கல்லூரி போய், பள்ளிக்கூடம் போய், வேலைக்கு போய் திரும்ப வீட்டுக்கு வரணும்னா, கோயிலுக்கு போய் திரும்ப வீட்டுக்கு வரணும்னா இந்த ஆட்சியை இந்த 10 அமாவாசையோட சமாதியாக்கிடுங்க. ஒழுங்கா பாடுபடுங்க. ஏமாந்தா இடுப்புலயும் இருக்காது, மேலே இருக்காது, மேலே ஆடையும் இருக்காது, கீழாடை இருக்காது, எல்லாத்தையும் புடுங்கிடுவானுங்க. ஆதிகால மனிதனாயிருவான். இன்னொரு திமுக ஆட்சிக்கு வந்தால் மனிதன் ஆதிகால மனிதனாயிருவான். எல்லா தொழிலும் ஒரு குடும்பத்து கைக்கே போயிடுச்சு. எல்லா தொழிலும் ஒரு குடும்பத்து கைக்கே போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு கபலீகர ஆட்சி, ஒரு எதையுமே தானே சாப்பிட்டு தானே முழுங்கி அன்னகொண்டா பாம்பை போல, அன்னகொண்டா பாம்பை போல எல்லாத்தையும் அதே முழுங்கி உள்ள முழுங்கி வைத்துக்கொள்ள வச்சுக்கிற மாதிரி ஒரு குடும்பம் எல்லாத்தையும் முழுங்கிட்டு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்கள். இனியும் தொடர விருப்பமில்லை. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியை உதறினார் துரை வைகோ. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக கூறி துரை வைகோ நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல இருந்தவன் நான் என்பதை அனைவரும் அறிவர். 2018 இயக்கத்தந்தை வைகோ திடீரென உடல் நலம் குன்றி இதய பாதிப்புக்குள்ளானதால் கனடாவில் தங்கியிருந்த நான் தந்தையின் உடல் நலத்தை பாதுகாக்க நாடு திரும்பினேன். தலைவர் உடல் நலமின்றி இருந்ததால் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என்னை முன்னிலைப்படுத்தினர். எந்த குருவிக்குளம் ஒன்றிய சேர்மேனாக என் தந்தை பொறுப்பு வகித்தாரோ அதே குருவிக்குளம் ஒன்றிய குழு தலைவர் பொறுப்பில் மதிமுகவை சேர்ந்த ஒருவரை அமர வைக்க உறுதியெடுத்தேன். அதை களத்தில் நிறைவேற்றி காட்டி தமிழகத்தில் திமுகவை தவிர பிற கட்சிகள் ஒன்றிய தலைவர் பதவியை ஒரு இடத்தில் கூட பிடிக்க முடியாத நிலைமையில் மதிமுக குருவிக்குளம் பஞ்சாயத்து யூனியனை கைப்பற்றியது. கட்சி நிர்வாகிகளின் விருப்பத்தோடு தலைமை கழக செயலாளராகவும் அதன்பின் முதன்மை செயலாளராகவும் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. நான் ஒருபோதும் எந்த பொறுப்பையும் தலைமை பதவியையும் விரும்பியதில்லை. நமது இயக்கத்தந்தை அரசியலுக்கு வந்து இழந்ததுதான் அதிகம். அவர் பெற்றது தமிழக உரிமைக்கு போராடி வரும் வாழ்நாள் போராளி என்கிற விருது மட்டும்தான். தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கும் வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர். நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்வான பிறகுதான் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காண்கிறார்.
இப்படிப்பட்ட ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்ற தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை. எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் 20 நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன். அதன் பிறகு கட்சியின் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன். என்னால் இயக்கத்திற்கோ இயக்க தந்தைக்கோ ஏழ்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். அதே நேரம் மதிமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்றும் துரை வைகோ கூறியுள்ளார்.